நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு தயிரும் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி 250 கிராம் அளவு மஷ்ரூமை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினா இலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 2 கிளாஸ், ஸோ 2 கப்புக்கு 4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சு வரும்பொழுது நம்ம அரிசியை தண்ணியே இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வச்சிருக்கலாம். அவ்வளோதான். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லாமல்